ஒரு இடதுசாரி தமிழ் தேசியம் என்பது தந்தை பெரியாரின் பார்வையில் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை முழக்கம் அது. நாமெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டிய ஆவணம் அது. ஆனால் அதற்குள் மீண்டும் ஒரு ஆரிய யுத்தத்தை நடத்த வேண்டியிருந்ததால் அது குறித்தான இன்னும் விவாதப் பொருளாக அமர்ந்தது. அதை வருகிற தேசிய இன விடுதலை குறித்து பேசுகிற போது, பேரறிஞர் அண்ணா தூக்கி சுமந்த மாநில சுயாட்சியை குறித்து பேசுகிற போது, மீண்டும் இடதுசாரி தமிழ் தேசியம் என்கிற அந்த பார்வை இந்த மண்ணில் விளைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அதை கொடுத்த எங்களுடைய கொள்கையுடைய ஆசான் பேராசிரியர் மரியாதைக்குரிய ஐயா சிவபீரபாண்டியன் அவர்களுக்கும், தோழர்கள் பல பேரும் இங்கே அமர்ந்திருக்கீங்க. எல்லா முகங்களும் தெரிந்த முகங்கள் தான். இது மேடை நிகழ்வு என்பதை விட நம் நண்பர்களை சந்திக்கிற ஒரு மாலை நேரத்து தேநீர் சுவை தான். அது மிக நெருக்கடியான நேரம். அந்த நேரம் ஒரு அரசியல்வாதிகளாக இன்னைக்கு ஐயா தென்னமைப்பு உட்காந்துருக்காங்கன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து எப்படி 10 நிகழ்ச்சிக்கு போயிருப்பாங்க. இந்த முகூர்த்தம் குறிக்கிற மாதிரி முகூர்த்த நாளை பார்த்து தோழர் இந்த நாளை குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் மாலை நேரத்தில் இந்த நாள் குறிக்கிறதுல எந்த விடுமுறை நாளும் நம்ம குறிப்போம். ஆனால் அது முகூர்த்த நாள். இது இங்கே வந்திருக்கக்கூடிய யாரும் முகூர்த்த நாள் பார்த்து நம்ம போகிறதில்ல. அதை விட மாலை நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு வரும் தான் யோசிக்கிறோம். ஆனால் இந்த வெள்ளச்சட்டை போட்டு அரசியல்வாதியாக எங்களுக்கு இருக்கிற முகூர்த்த நாளில் பெரிய சிக்கல் அது. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 6 மணிக்கு ராமநாதபுரத்து நிகழ்ச்சியை முடிச்சுட்டு எப்படியாவது போய் வரும்போது தான் ஐயாவுடைய ஃபோன் ரெண்டு தடவை பார்த்த முன்னாடி தான் ஆகா நேரம் ஆயிடுச்சுங்க அந்த உணர்வே வருது நம்மளுக்கு. ஏன்னா மூத்தவர்களை உட்கார வச்சுட்டு நம்ம வர்றது அது அழகு இல்லை. அதை தந்தை பெரியார் நமக்கு கற்றுக் கொடுக்கல. ஒரு நெருக்கடியான நிலையிலும் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. ஒரு உரையாடலுக்கான நேரம். அந்த உரையாடலோடு வெறும் தொகுப்புகளை மட்டும் பேசுகிற நேரம் இல்லாமல் தற்கால அரசியல் சூழலோடு ஒரு நூல் எப்படி வந்திருக்கிறது என்பதை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த வெங்காயம் பதிப்பகம். இந்த பதிப்பகம் ஒரு புதுமையான பதிப்பகம் தான். அதோடைய பிற நூல்கள் பட்டியலை நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டில் இளைஞர்களில் இன்னும் பல விவாதங்களை உள்ளடக்கிய பதிப்பகம் வெங்காயம் பதிப்பகம். இயல்பான தோழர்கள் அவங்களுடைய அந்த இயல்பு நடை, சமூக அக்கறை, இன்னும் பல நூல்களை கொடுத்துருக்கிறது. காதல் குறித்து, பெண் உரிமை என்பது என்ன, மீட்டூனா என்ன, பெரியாரை நீங்கள் நம்ம எப்படி பார்க்கணும், இன்றைக்கி நவீன பெரியார் எப்படி இருக்காரு, திராவிடம் நவீன திராவிடம் என்னது, ஆரியம் எங்கு வந்தது, பல்வேறு நூல்களை கொடுத்துருக்குது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த 3 நூலை கொடுத்துருக்கிறது. இதனுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வைரமுத்து அவர்களுடைய திராவிடம் என்றது அந்த கவிதை நூல் பேசுகிற வாய்ப்பு எனக்கு இல்லை. ஏன்னா ரவி என்ன அதை பேசிட்டு போயிருக்காங்க. அது ரொம்ப அற்புதமான அவருக்கு இருக்கிற சிந்தனையை தொடர்ச்சியாக எனக்கு ஒரு நீண்டகால நண்பர். அவருடைய விவாதங்களை கவனிக்கிற போதும் அவர் எழுத்துக்களை கவனிக்கிற போதும் இருக்கிற ஒரு சமூக பற்று, இந்த சமூகத்தின் மீதான காதல், அந்த உணர்வு எப்போவுமே மேலோங்கி இருக்கும். அந்த நூலை கவிதை நூல் பெரும்பாலும் திராவிட இயக்கங்கள்லேருந்து நம்ம வருவதில்லை. அது ஒரு காலத்தில் முடிச்சிட்டோம். போதும் கற்பனை கவிதையெல்லாம் போதுங்களும் முடிச்சிட்டோம். ஆனால் தற்கால சூழலிலும் சில கவிதைகளை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை பல்வேறு தொகுப்புகளாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. அவர் இந்த நிகழ்ச்சி தேதி கேட்கும் போதே உறுதியாக வரணுட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐபி செந்தில் அவர்கள் பங்கேற்பதாக இருந்தது. ஒரு திராவிட இயக்கத்துடைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று மதுரை வருவதால் அவர் மாவட்ட செயலாளராக இருப்பதாலும் அவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக தவிர்க்க முடியாத சூழலில் அங்கு சென்றிருக்கிறார். அதற்கு என்னுடைய மன்னிப்பையும் அவர் சார்பாக தான் நான் ரவி, அது வேடச்சந்தூர்லேருந்து ரவி பேசணும், அதே மாவட்டத்தை சேர்ந்து பேசட்டுங்கிறதுனால கூட அவர் தேர்ந்தெடுத்தாங்களான்னு தெரியல. தோழர் பேசியிருக்காங்க. அவருடைய நூல் என்னுடைய பாராட்டுகள். இன்னொன்று இந்த நூல் குறித்து இந்த ஆணையங்களும் வரலாறுங்கிற நூல் ஏற்கனவே ஒரு காப்பியாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது முழுவதும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதை தோழர் சொக்கலிங்கம் அவர்கள் இந்த தரவுகளை மிக அற்புதமாக சேகரித்து, ஒரு ஆணையம்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு சில விளக்கங்களையும், ரிசர்ச் ஓரியண்டோடு இருக்கா இல்லைன்னா அது ரிசர்ச் ஓரியண்டாக இன்னும் மாற்றணும். நம்ம அது ரிசர்ச் ஓரியண்டாக ஒரு ஆய்வுக்குரியப்பட்ட நூலானா இல்லை. அதற்கு மாறாக ஆணையங்கள் குறித்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு முகப்புரையாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு. எல்லார் கையிலும் ஒரு டக்குன்னு ஒரு விவாதங்களுக்கு போகிறோம், கூட்டங்களுக்கு போகிறோம்னா இந்த நூலை எப்போவுமே கையில் வச்சுக்கலாம். அதை எப்போவுமே நம்ம ஒரு பொலிட்டீஷியனா இல்லை ஒரு தர்க்கத்துக்கு பயன்படுவதற்கு இந்த நூல் எப்போவுமே உதவும். அது மேலதிக தகவலை நம்ம தான் தேடணும். அப்படித்தான் அது ஒரு பக்கத்தில் ஒரு ஆணையத்தில் வரலாறு முடிச்சிட முடியாது. ஏன்னா எலிகள் இருந்த ஆணையம் பல இருக்குது, மறைந்து போன ஆணையங்கள் பல இருக்குது. இந்திய அரசியலே பல ஆணையங்கள் எல்லாம் காணாமல் போனது. ஏன்னா அது ஆணையங்களுக்கும் இந்தியாவுடைய அரசியலுக்கும் மிகப்பெரிய நீண்ட நெடிய தூரம் இருக்கிறது. ஒருவேளை மரியாதைக்குரிய ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் போய் பிரிட்டிஷ் அரசிடம் பேசியிருந்தால், அந்த ஆணையத்துடைய வரலாறு வந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு என்பது இந்த பூமி பந்தில் ஒரு மிகப்பெரிய நிலமாக சுயமரியாதைக்குரிய பெரியார் கண்ட இடதுசாரி தமிழ் தேசிய கனவு நிறைவேறி இருக்கு. அது பல்வேறு விவாதங்கள் உட்பட்டிருக்கு. ஆனால் இந்த நூல் பல்வேறு ஆணையங்களை பற்றி பேசுகிறார். அதில்
தோழர்கள் உங்கள் தலைப்புக்காக சொல்கிறேன். அவர் அது கலை யதார்த்தத்தை வச்சு கல்வி 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 குழு, மிண்டோ மார்லி சீர்திருத்தம், மாண்டேக சேம்ஸ் போர்டு, ரவுலட் சட்டம், சைமன் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம், கலேக்கர் ஆணையம், மண்டல் ஆணையம், கபூர் ஆணையம், வைத்திலிங்க ஆணையம், சர்க்காரி ஆணையம்னு தொகுப்பாக கொடுத்துருக்காரு. வாய்ப்புள்ளவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிப்பீங்க நம்புகிறேன், படிங்க. நான் இது அரசியலுக்கு உட்படுத்தப்பட்டு பல்வேறு ஆணையங்கள் இருந்தால் கூட என்னுடைய வசதிக்காக இந்த நூலை முழுமையாக படிக்கிற போது ஒரு 3 ஆணையங்களை 3 பகுதிகளில் 3 ஆணையம்ல மன்னிக்கணும் 3 பகுதிகளில் இந்த நூல் எவ்வாறு வந்திருக்கிறது, தற்கால சூழலில் அந்த ஆணையங்களுடைய இன்ஃபேக்ட் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, வருகிற அரசியல் சூழலில் அது எவ்விதமாக நாம் எதிர்கொள்ள பயன்படும் என்பதில் நான் இந்த நூலுக்குள் பல்வேறு பகுதிகள் அதை பேசியிருக்கு. ஆனால் நான் 3 பகுதி எடுத்துக்கிறேன். 1 கல்வி, 2 மாநில சுயாட்சி, 3 சமூக நீதி. இந்த 3ஐயும் தவிர்த்து இந்தியாவுடைய அரசியல் பேசிவிட முடியாது. இந்த புத்தகத்தில் பாதி பக்கங்கள் அதைத்தான் பேசுகிறது. இந்திய அரசியல் என்பதை இந்த 3ஐயும் மையப்படுத்தியதான். அதில் மிக தெளிவாகவே ஒரு ஆணையம் ஏற்படுத்துகிற தாக்கம் என்பது த ரூல் ஆஃப் லாம்பா, நாயை சுட்டான் சட்டப்படி சுடு என்கிற அந்த விதி இருக்கிறது. உண்மையிலேயே அந்த சட்டம் வரவில்லை என்றால் இந்த ரூல் ஆஃப் லாங்கிறது என்ன இருக்குன்னா, நீ வெள்ளையா இருக்கியா, நீ பூணூல் போட்டிருக்கியா, உனக்கு ஒரு ரூல். சங்கரரை தவறு செய்தாலும் கொலை செய்தாலும் மொட்டை போட்டுக்கொண்டு மீண்டும் சாமியாராக வளர்ந்து விடலாம் என்கிற சட்டத்தில் நாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் சட்டப்படி ரூல் ஆஃப் லா என்கிற நிலை வந்தபோதுதான் அதுக்கு என்ன லோக்கஸ் ஸ்டாண்டி என்ன இருக்கு, அது நிலைப்புத்தன்மை என்ன, அது எவ்வாறு போகிறது, அந்த ஆணையத்துடைய தன்மை என்ன. இது ஆணையம் என்பது இந்திய அரசியல் சட்டத்திலேயோ உலக சட்டங்களிலோ ஏற்புடையது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா இதுவரைக்கும் சட்டத்தன்மை இல்லது. ஆளுகிற அரசு ஒரு அதில் புலமை பெற்றவர் என்று நம்புகிற, இல்லை என்றால் தன் கருத்தை ஒத்தவராக அவர் இருப்பார், ஆளுகிற கட்சியுடைய கொள்கையை ஏற்றவராக இருப்பார், சமூக சூழலில் சரியான நபராக இருப்பார் என்று தேர்வு செய்து யாரை வேண்டுமா நியமிக்கலாம். நீங்க ஒரு ஐஏஎஸ் தான் போடணும், ஐபிஎஸ் தான் போடணும், அப்படி எது இப்போ இங்கே ரூல் இல்லை. அவர் ஒரு சமூக சிந்தனையாக இருக்க வேண்டும். அப்படித்தான் பல்வேறு வகைகளை ஆணையங்கள் என்கிற வரலாறு இருக்கு. இப்போ இந்த நூல் பேசுகிற ஆணையங்களை பற்றி நான் பேசினேன்னா வெறும் கூகுளாக போயிடும். அதுக்கு மாறாக அதில் பேசப்படுகிற அரசியலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். கல்வி குறித்து இந்த நூல் பேசுகிறது. 1835ஆம் ஆண்டு மெக்காலே என்கிற அந்த ஆணையம் அமைக்கப்பட்ட பின்பு, 1854 உட்ஸ் ஆணையம் அமைக்கப்பட்ட பின்பு, அதற்கு பின்பு 1921 உஸ்மானியா ஆணையம். இந்த 3 ஆணையம், இந்த 3 ஆணையங்களும் இந்திய சமூகத்தில் கல்வி குறித்து ஏற்படுத்திய தாக்கம் என்ன? மெக்காலேவே இன்று வரை இந்த ஊரில் பிறந்திருக்கிற மரியாதைக்குரிய ஹச் ராஜா அவர்கள், மெக்கால ஒருத்த வந்தான் சீர்திருத்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாருல. இப்ப மெக்காலே என்ன பண்ணான், மெக்காலே என்ன பண்ணாரு, உட்ஸ் என்ன பண்ணாரு, கல்வி முறையில் பட்டங்கள் என்ற அலைவர்கள் டிகிரி ஹோல்டர்ஸ், டிகிரி வரலாம். உட்ஸ் ஆணையம் வந்த பின்புதான் 1854 நம்ம 2024 வீட்டில் ஒரு பிள்ளை டிகிரி முடிக்குதா, டிகிரி படிச்சிருச்சான்னு கேட்கிறோம். ஆனா 1854 உட்ஸ் சொல்கிறார் பட்டப்படிப்புகளை மெக்காலே அறிமுகம் செய்திருக்கிறார். நாம் பட்டப்படிப்புகளை வைத்துக் கொள்வதற்கு பல்கலைக்கழகங்களை திறக்க வேண்டும் என்கிற விதியை கொண்டுகிறார். அந்த உட்ஸ் கமிஷன் அடிப்படையில் தான் சென்னை பல்கலைக்கழகம் உண்டு செய்யப்படுகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் என்கிற நிலை வருகிறது. அப்ப அந்த நிலையில தான் 1854 அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்பட்ட சுதந்திர போராட்டத்தை பற்றி நான் பேசல, சமூக விடுதலை போராட்டம். ராமன் ஆண்டாளன்னா ராவணன் ஆண்டாள் என்று அது ஒரு சொலவடை பேசப்படுது. ராமன் இருக்காரா ராவணன் இருந்தாரா அது வேற வரலாறு, அது முட்டுக்கு எதிர் முட்டு, அது அதை பற்றி நம்ம இது இல்லை. ஆனால் 1854 உட்ஸ் வந்த பின்பு டிகிரி என்கிற ஒன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த பட்டம் என்று அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சென்னை மாகாணத்தில் எத்தனை பேர் பட்டம் பெற்றார்கள் என்கிற கேள்வியை முதலில் உட்ஸ் தான் எழுப்புகிறார். இந்திய சமூகத்தில் கல்வி என்னவாக இருக்கிறது, இந்திய சமூகத்தில் கல்வியுடைய சூழல் என்னவாக இருக்கிறது. ஏறத்தாழ அதே ஆண்டுகளில் பொதுவுடைமையின் தந்தை மரியாதைக்குரிய புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் இந்திய சமூகத்தை பற்றி எழுதுகிறார், கல்வியை பற்றி எழுதுகிறார். ஒரு தெருவில் மாடும் மனுஷனும் சாக கிடந்தால், தெற்காசியாவில் இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய தீபகற்பம் இருக்கிறது. அந்த தீபகற்பத்தில் தெருவில் மாடும் மனிதரும் சாக கிடந்தால் அங்கு நடந்து போகிற மனிதன் மாட்டை தொட்டு காப்பாற்றுவான். ஆகா மாடு உயிர் போதே அப்படின்னு மாட்டை தொட்டு காப்பாற்றுவான்.
அந்த மாட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் கருப்பாவோ அழுக்காவோ சாக விக்கி விக்கி கிடந்தான்னா அவன் தொட்டு காப்பாற்ற மாட்டான். ஏன்னா ஒரு கஸ்டமரி பிராக்டிக்ஸ் என்கிற பழக்க வழக்க சட்டம் இந்தியாவில் உள்ளது. என்ன பழக்க வழக்க சட்டம்? மாட்டை தொட்டு பசுமாட்டை தொட்டு காப்பாத்தினா பரலோகத்துல நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆனா சாக கிடக்கிற மனுஷன் பஞ்சமனா சூத்திரனா இருந்துட்டான்னா தொட்டுட்டோம்னா என்ன ஆயிரும்? சிவலோக பதவி டேமேஜ் ஆயிரும். சிவலோகத்துல நமக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகாது. அப்ப அவரை தொடக்கூடாது. அப்ப அன்டச்சபிலிட்டி அன்விசிபிலிட்டி, தொட்டால் திட்டு பார்த்தால் திட்டுங்கிற சமூக நிலை உள்ளது. இது காரல் மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். அதே ஆண்டுகளில் உட்ஸ் குறிப்பிடுகிறார், இந்திய சமூகத்தில் கல்வி என்பது உயர் சாதி என்கிற கடவுள் நம்பிக்கையில் தலையில் பிறந்தவனுக்கு மட்டும்தான் படிப்பு என்கிற நிலை இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்றால் மெக்காலே சொன்னது போல் நாம் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க வேண்டும். இப்ப ஏன் மோடி கத்துறாருல, ஆங்கிலம் வந்துதான் கெடுத்துருச்சு, மெக்காலே வந்துதான் கெடுத்துட்டான். ஆர்.என். ரவி என்கிற நாட்டுடைய மது போதகரா இல்ல மத போதகரா ஒரு விற்பனர் இருக்கார். விற்பனர் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி படி வந்து அரசியல் சட்டத்தை விற்காமல் மது என்கிற நூலை விற்கிற மனு என்கிற நூலை விற்கிற மரியாதைக்குரிய ஆண்டு இருக்கார் அல்லவா, அவர் சொல்றாருல மெக்காலே சிஸ்டம், உட்ஸ் சிஸ்டம். ஏன்னா அந்த உட்ஸ் மெக்காலையும் இந்திய சமூகத்தில் சாதியுடைய அழுக்குகளை சாதியுடைய கூறுகளை தொட்டு ஒருவன் பிறப்பால் ஏற்றத்தாழ்வை இந்த சமூகம் சொல்லுகிறது. அதனால் பிறப்பின் அடிப்படையில் கல்வி மறுக்கப்படுகிறது. எல்லோரும் ஆளார் ஈக்குவல் என்கிற முதலில் இந்திய சமூகத்தில் ரிப்போர்ட்டை கொடுத்தது மெக்காலையும் உட்ஸ் தான். இவர்கள் வந்த பிறகுதான் கல்வி சாலைகள் திறக்கப்படுகிறது. அதனாலதான் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்து மெக்காலே கல்வி தவறானது, மெக்காலே கல்வியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மெக்காலே கல்வியோடு சேர்த்து வாழ்வியல் சூழலை பகுத்தறிவை அறிவியலை வளர்க்கிற கல்வியை பெரும் மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் நமக்கு சமச்சீர் கல்வி என்று ஒரு கல்வியை கொடுத்தார். அந்த சமச்சீர் கல்வியை தான் ஆளுநர் ரவி அவர்களும் பாஜகவுடைய பரிவாரங்களும் RSS கும்பலும் சமச்சீர் கல்வி கூடாது, ஒரு தேசிய பார்வை நமக்கு வேண்டும் என்கிறார். அந்த தேசிய பார்வையை சுக்கு நூறா இந்த உட்ஸ் கமிஷன் உடைக்குது. கல்வி என்பது அந்தந்த கல யதார்த்தங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அப்ப இந்த கல்வி குறித்த சீர்திருத்தங்களை இந்த கமிஷன்கள் பேசப்படுகிற போதுதான் கல்வி ஒரு உரிமையின் ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. உரிமையின் ஆயுதமாக வந்த பிறகுதான் இந்த 2 கல்விக்குழு வந்துருது. வந்த பின்னாடி தான் நீதி கட்சி ஆட்சிக்கு முன்னாடி 1951 இந்த உஸ்மானியா ஆணையம், நான் ரொம்ப நாள் தேர்ந்த ஆணையம், தோழர் அதை குறிப்பிட்டிருக்காரு. உஸ்மானியா ஆணையம் முக்கியமானது. அந்த உஸ்மானியா ஆணையம் யாருன்னா உஸ்மான் என்கிற இஸ்லாத்தை தழுவுகிறார் தோழர், நீதி கட்சியுடைய உறுப்பினர். நீதி கட்சி உறுப்பினர் இருக்கும் போது இவர் கல்விக்கு என்று சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும். எங்க? மருத்துவ கல்வியில. மருத்துவ கல்வி சீர்திருத்தம் செய்வதுதான் உஸ்மான் ஆணையம் சொல்லுது. அலோபதி மருத்துவத்தையும் இந்தியாவில் எனக்கு அதில் மாற்று கருத்து அதில் இருக்கு. இந்த சூழலில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத சித்த வைத்தியர்கள் பல பேர் வந்துட்டான். சித்தர் சில பேர் சித்தர் வந்துட்டான், சிலர் முடிவன் வந்துட்டான். அதெல்லாம் எதுவுமே அறிவியலுக்கு உட்பட்டு இல்லை. நம்ம விட்டு மிளகா, நம்ம விட்டு மஞ்சள், நம்ம விட்டு நெருப்புங்கிறக்கா எடுத்து பூசிக்கொள்ள முடியாது. அது அறிவியல் தன்மையோடு இருக்கிறதா? இந்த அறிவியல் தன்மை இருந்தால் தான் பூச முடியும். அப்போ இந்த வானம் வருகிற போது அதை உஸ்மான் அவர்கள் ஆய்வுக்கு உட்படுறாரு. அந்த உஸ்மான் அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகிற போது அந்த கமிஷன்ல இருக்கக்கூடிய அவர் பேர் என்னதோட உஸ்மான் கமிஷன்ல ஒருத்தர் இருக்காரு, அதை பேர் சீனிவாச மூர்த்தியார். நல்ல வேளை அவர் பேரை நீங்க ஐயரா ஐயங்கார்னு குறிப்பிடல அதில். ஆனால் குறிப்பிட நீங்க அதில் நீங்க சாதி ஒழிப்புல என்பதை வச்சிடக்கூடாது. சீனிவாச மூர்த்தி ஐயங்கார்னு குறிப்பிட்டீங்கன்னா படிப்பவங்களுக்கு வசதியா இருக்கு. நீங்க எங்க மறைக்கணுமோ இங்க மறைச்சிடுறீங்க. இந்த சீனிவாச மூர்த்தி ஐயங்கார் என்ன பண்றாருன்னா அலோபதி படிப்பதற்கு ஆங்கிலம் வேண்டும்ங்கிறார். வாதத்தை எழுப்புறார். நீங்க அலோபதி படிப்பதற்கு ஆங்கிலம் வேண்டும், ஆனால் அலோபதியை ஆங்கிலத்தை படிப்பதற்கு முன்பு எங்க ஊர்ல இப்ப பேசுறாங்கல்ல, மஞ்சளை முழுக்க சாப்பிட்டா மஞ்சக்காமல போயிருங்க, நீங்க இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா இந்த புற்றுநோய் போயிருங்க, வெள்ளரிக்காய் தினமும் பூசினா வெள்ளையாயிடலாங்க. ஆனா வெள்ளரிக்காய் வைக்கிற நம்ம அக்காவும் ஆத்தாவும் கருப்பா இருக்காங்க, வரலாறு வேற. இந்த நம்ம ஊரை விளையிற எதை பார்த்தாலும் மருந்தா பார்ப்பான்ல. ஒரு அடிமூட்டால் பேசினார்ல, இலைய கட்டி கையை கட்டுட்டா கை சேர்ந்துருச்சு, ஒரு கை சேர்ந்துதான் இதாங்க நம்ம நாட்டு வைத்தியம், பச்சை வைத்தியம்னு. இப்படி பல கண்டென்ட்டை கொட்டுறான். மருத்துவனான ஊர்ல இருந்து கிளம்பி ஒருத்தன் சடை முடியோட எங்க ஊர்ல நான் வேப்பலையை பார்த்தேன், எங்க ஊர்ல நான் வந்து வாழைக்காயை பார்த்தேன், எங்க ஊர்ல நான் வந்து நத்தையை பார்த்தேன், இதெல்லாம் மருந்துன்னு அடி கொண்டு போட்டுட்டான். அப்போ உஸ்மான் வந்து நிராகரிக்காரு. இல்ல சயின்டிபிக்கா இருக்கா சொல்லணும்.
இந்த சீனிவாசமூர்த்தி ஐயங்கார் என்ன பண்றாரு, இல்ல இதுக்கு ஒரு தன்மை இருக்கு, இந்த தன்மையை படிக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கு, அப்ப மருத்துவத்துக்கு சமஸ்கிருதத்தை கட்டாயங்கிறார். இந்த கோரிக்கை வைக்கிற போது அவர் கமிட்டி மெம்பரை வந்து நிராகரிக்க முடியாது. இப்போ உஸ்மானிய ஆணையம் அறிவியல் பூர்வமாக உஸ்மான் அவர்களுடைய கருத்தும் இருக்கிறது, அறிவியலுக்கு புறம்பாக மனுதர்ம வேதப்படி பழைய சித்த வைத்தியத்தைப்படி, மனுதர்ம சித்தம் ஒண்ணுதான் அதுல, அது எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை, நீ என்ன வேணா சொல்லிக்கலாம். சித்த வைத்தியசாலைகளை அள்ளி கொண்டு கொட்டி இந்த சித்த வைத்தியத்தை கத்துக்கிறோம்னா நீ ஓலைகள் படிக்கணும், சமஸ்கிருதம் வேண்டும், அப்ப மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதம் கட்டாயம்னு அந்த உஸ்மானிய அறிக்கை சொல்லிடுது. சொன்ன இஸ்லாமியருக்கு உஸ்மானியவருக்கு அந்த கருத்து இல்லை. சீனிவாசமூர்த்தி அவர் சொல்றாரு, கமிட்டியில் வந்துடுது. இந்த விவாதத்துக்கு வரபோது தான் நம்ம ஆளு கிழமை பேச ஆரம்பிக்கார். அதனால மருத்துவம் படிக்கிறதுக்கு கட்டாயம். நீதி கட்சி கையில் எடுக்குது. உஸ்மான் அறிக்கை பகுதி நிராகரிக்கப்படுகிறது. எது? சீனிவாசமூர்த்தி ஐயங்கார் கொடுத்த உஸ்மான் அறிக்கையில் சமஸ்கிருதம் கட்டாயம் என்கிற நிலை இல்லை என்று தீர்மானிக்கப்படுகிறது. அதுல பெருமரியாதைக்குரிய கியாபே ஐயா விஸ்வநாதனுடைய கருத்தை பதிவு பண்றாரு. அதுல கியாபே விஸ்வநாதன் எனது நண்பன் என்கிற அந்த புத்தகத்துல இந்த வாதம் இன்னைக்கு அது ஒரு பெரிய வாதமா இருக்கு. அப்ப 1921 வரை மருத்துவம் படிப்பதற்கு, அலோபதி படிப்பதற்கு ஆங்கிலம் சமஸ்கிருதம் கட்டாயமாக இருந்ததா என்றால் அது இன்னும் ஒரு கேள்வியாக இருக்க நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். தோழர்கள் சொன்னபோது எனக்கு அந்த புரிதல் இருந்துச்சு. நம்ம மேடைகளை பேசுகிற போது சமஸ்கிருதம் இருந்ததுங்கிறோம். 1921க்கு முன்னாடி அலோபதிங்கிற மருத்துவத்தை எந்த பார்ப்பனர்கள்ட்ட போய் பிரிட்டிஷ் ஒப்படைக்கிறேன், அவன் தனியாக வச்சிருந்தான். அவன் சமஸ்கிருதத்துக்கு உறுதியாக கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் திணிப்பதற்கு முயற்சி நடந்த போது, கமிஷன் அதை ஆய்வோடு கொடுக்கிற போது நீதி கட்சி தூக்கி குப்பையில போட்டு சமஸ்கிருதம் படிப்புக்கு கட்டாயம் இல்லைங்கிற முதல் உத்தரவை போடுகிறது. அதுதான் கல்வி புரட்சி நம்முடைய மிகப்பெரிய அடையாளம். இன்றைய சூழல் இந்த கல்வி குறித்து வருகிறது. அது இந்த 3 நாளா நம்ம 2 பார்க்க முடியுது. நான் இந்த மேடையை அரசியல் மேடையாக கூட பயன்படுத்திக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்க ஐயாக்கெல்லாம் இருக்கீங்க. அசோக் நகர் இந்த பள்ளியில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் வந்து பரவாயில்ல, ஆனால் காவல்துறைக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான்னா ஸ்டேட்மெண்ட்ல, இதெல்லாம் யார் சொன்னது, நான் சொல்ல இல்லைங்க, கைது பண்ணா முனிவர சித்திரை கைது பண்ணி மாட்டி விட்டான். நம்மளால முனிவரை போய் கைது பண்ண முடியுமா? நீங்க சித்திரை கைது பண்ண முடியுமா? முனிவர சித்திரை போய் கைது பண்ணாந்தீங்கன்னா பல துறைகளே வந்துடும். நாங்கள் வந்து ஹெச்ஆர்ஆன்சிங்க, நீங்கள் எப்படி முனிவரை பேசலாம் கூட வந்துடுவாங்க. அது சிக்கல் இருக்கு, நம்பிக்கை. அப்படி பள்ளிக்கூடத்துக்கு நகர போது நான் பொலிட்டிக்கலாக பேச விரும்புகிறேன். சில பேர் நாங்கள் ரிசைன் அன்பில்னு சொன்னாங்க. இந்த மேடையில் நான் தோழர்கள் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட பேச விரும்புகிறத உறுதியாக நான், ஏன்னா கருப்பு சிலை தோழர்கள்லாம் பேசணும். பல பேர் கூட நின்ட்டாங்க, ஆமாங்க கல்வித்துறையில் அங்கே இங்கே புகுந்துருதுங்கம்பாங்க. இந்த மேடையே ஆர்எஸ்எஸ் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது ஊரில் நாளை ஹெச் ராஜா பேட்டி வந்தாலும் வரும், உறுதியாக வரும். பள்ளிக்கூடங்களுக்கு கருப்பு சட்டை போட்டிருக்கிற சுவீரபாண்டியர் உள்ளே இருக்கிறார், என்ன வேலை வரும். பள்ளிக்கூடத்திற்குள் பெரியாரின் பெருந்தொண்டன் சொல்கிற திமுக ராஜீவ் காந்தி உள்ள இருக்கார், என்ன வேலை. பள்ளிக்கூடத்துக்குள்ள தென்னவன் உள்ள இருக்கார், என்ன வேலை. துணை மேயரை விட்டுருவாங்க, ஏன்னா அவர் செலக்டட், அது எவ்வளோ விட்டுருவாங்க. அப்போ நாளைக்கு ஒரு கருத்து வரும். அப்போ நாளைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து பள்ளிக்கூடத்துக்கு என்ன வேலைங்களாம். நம்ம ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்குள்ள. இப்படி பல பேர் பல இடங்களில் பல பள்ளிகளை அப்ரோச் பண்ணுறாங்க. 40,000 பள்ளிகள் இருக்கு. இது இன்னையோட நிற்குமானா உறுதியாக நிற்காது. தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துறை மாநில உறுப்பினர் முறையில் சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பள்ளியிலும் இதுபோல் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு, மாணவர்களிடம் பேசுவதற்கு முட்டி மோதி கொண்டிருக்கும். அதிலும் ஆர்எஸ்எஸ் கும்பல் அதை அஜெண்டாகவே செய்து கொண்டிருக்கும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கவர்னன்ஸ் என்ன பண்ணுங்க கேள்விகள் நம்மளே பார்த்தோன்னே, அரசாங்கம் என்னையா பண்ணுது, அரசாங்கம் வாட்ச்மேன் வச்சுட்டு பூட்டுச்சாவி வச்சுக்கிட்டு வாட்ச்மேன் வெளியிடக்கூடிய ஐயா ராமசாமி முத்துசாமி அன்பில் மகேஷ் அண்ணன் ஃபோன் நம்பர் வச்சுட்டு, ஐயா இந்த ஒருத்தர் வந்திருக்காருங்க ஐயா திறந்து விடலாம் கேட்க முடியாது. அந்த வாட்ச்மேன் அவருக்கு இருக்கக்கூடிய அறிவை வந்து ஹெட்மாஸ்டர் சொல்லுவார். ஹெட்மாஸ்டர் ஐயா எந்த ஊருங்க ஏன் கேட்பாரு. ஐயா நான் நல்லா பேசுவேங்க ஐயா, நான் ஸ்கூலுக்கு டொனேஷன் தந்தேன், அந்த ஹெட்மாஸ்டர் முடிவெடுத்து உள்ள விட்டுறாரு. ஆனால் இது அரசாங்கத்தின் கருத்தா என்பதுதான் முக்கியம். ஒரு செய்தி வருகிற போது நாம் எல்லாம் பதறுகிறோம். உடனே நம்மாள்களே கல்வி காவி மயம் திராவிடத்தை தின்றது, காவி கும்பல் திராவிடத்தை கபலீகரம் செய்தது. நம்ம ஆளுகளே, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் பள்ளிக்குள் வருகிறான், அவன் பேசுறான், அங்க தெம்போட திராணியோட ஒரு உள்ள இருக்க சங்கர்னு வாத்தியாரு நம்ம ஐயா மிகச்சரியான பார்வையோட அடிச்சு நொறுக்கிறாரு. உள்ள ஒரு சண்டை நடக்குது, ஒரு வாதம் 10 நாளுக்கு நடந்துருது. இந்த 10 நாளுக்கு அரசியல் இருக்குல்ல, உடனே பல பேர் கல்வி சூழலே கெட்டு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து சங்கிகளை வந்து திராவிடம் உள்ளே விட்டுருச்சு, சங்கிகளை திராவிடம் பேச வச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நமது பார்வை என்னவாக இருக்கிறது? இந்த 3 ஆண்டுகளில்
இந்திய சமூகத்தில் இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் என்று சொல்கிற பள்ளி முடித்து கல்லூரிக்கு போகிற பட்டியலில் தேசிய கல்விக் கொள்கை என்று மாறுதட்டிக்கிற சங்கிகள் மாறுதட்டிக்கிற அந்த கல்விக் கொள்கையில் 2035ஆம் ஆண்டு அவன் சொல்கிறான், எங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏன் கொண்டு வர வேண்டும், மிஷன் அண்ட் விஷன் ஏன் கொண்டு வர வேண்டும் என்றால் 2035ஆம் ஆண்டு 50 விழுக்காடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் வர வேண்டும் என்று 2035. 2024 நம்ம ரேட் தெரியுமா? 63 விழுக்காடு. அதில் ஏறத்தாழ 7-8 விழுக்காடு 3 ஆண்டுகளில் வந்தது. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்று சொல்லி எல்லா அரசு பள்ளிகளையும் கொண்டு வந்து கடந்த அரசும் இந்த அரசும் செய்த கடந்த அரசுனா எடப்பாடி அரசு 7.5 மருத்துவத்தில் அது அவராக கொண்டு வரல, அவர் சட்டத்தை நிறைவேற்றாரு. 9 மாசம் சட்டம் படுத்திருக்கு. பல முற்றுகை போராட்டத்தை இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டுக்கு பின்பு பாஜகவுடைய அரசு வேறு வழி இல்லாமல் மருத்துவத்தில் உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக கலை அறிவியல் கல்லூரிகளில் மருத்துவ பொறியியல் கல்லூரியில் இடஒதுக்கீடு வந்த பின்பு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் வருகை வந்த பின்பு இந்த எப்படி பார்க்கப்படுது? பேராசிரியர் அன்பர்களால் வளாகம், பசுமை பள்ளி, நான் முதல்வன், காலை உணவு சிற்றுண்டி, இங்க இருக்கக்கூடிய ஒரு திறந்த ஒரு கலந்தாய்வு. அரசு பள்ளியுடைய நிர்வாகம் என்பது தனியார் பள்ளிகளை, இன்னும் சொல்ல போனால் சுயநிதி பள்ளிகள் நடத்துகிறவரிடம் கேட்டு பாருங்கள். பல சுயநிதி பள்ளிகள் நடத்துகிறவர்கள் எங்களை அரசோடு சேர்த்து விடுங்கள் என்கிற கோரிக்கை இப்போது முதல் முறையாக வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு. ஆனா நம்மளே என்ன பண்றோம் தெரியுமா? எங்கேயோ ஒரு வாட்ஸ்அப் செய்தி, பாருங்க சங்கீத கூட்டம் நடத்திட்டாங்க, நம்ம வாட்ஸ்அப் வதந்திக்குள் நம்மளும் சிக்கி இருக்கணும்னு தோணுது எனக்கு. நாம் கல்விக் கொள்கை மீது இந்த சங்கி ஒன்று பண்ண முடியாது. அதற்கு மாறாக சங்கி மோடிங்கிற சங்கி, ஆளுநர் ரவிங்கிற சங்கி நடத்துகிற யுத்தம் கடைசி 10 நாளா சர்வ சிக்ஷா அபியான் என்று எல்லோருக்கும் கல்வி என்று ஏற்கனவே 1919ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்தியாவோட அரசியல் சட்ட திருத்தத்துக்கு முன்பு 16 வயதுக்குட்டவர்களுக்கு கட்டாய கல்விங்கிற கல்வி முறை வருகிறது. கட்டாய கல்விக்கு பின்பு மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து கட்டுகிற வரி பணத்தை ஒரு பணத்தை எடுத்து ஒன்றிய அரசு வரியை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தின்படி நமக்கு ஆண்டுக்கு ஒதுக்க வேண்டிய தொகை நாம் கட்டிய வரி பணத்தில் 3000 கோடியை ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும். ஆனால் இன்னும் 2000 கோடியை கொடுக்கல. 4 மாசமா ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை நம்ம கை காசுல போடுறோம். அந்த ஒப்பந்தப்படி அதை கொடுக்கணும். சமச்சீர் கல்வியை நம்ம நடத்துகிற போது சமச்சீர் கல்வி சரியில்லை, உன்னுடைய மொழிக் கொள்கை சரியில்லை, உன்னுடைய கொள்கை சரியில்லை, மனித சரியில்லை, என் பாடத்திட்டம் தான் சரின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா கல்வி மீது ஒரு பண்பாட்டு தாக்குதலை, கல்வி மீது ஒரு பெரிய யுத்தத்தை மோடி நடத்துகிற போது எந்த சோகால்டு முற்போக்கு வாரியும் பேசுற 10 நாளா எனக்கு தெரிஞ்சு ஐயா சோபி ஐயா, திராவிட கழகம், இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் எவரும் யாருமே பேசல. இவர்கள் தான் 10 நாளா யுத்தம். மோடி எடுத்து சண்டை போடுறோம், நிதியை கொடுங்கிறோம், எதிர்கட்சிக்கு அறிக்கை விடுது, ஆளுநர் உடனே சொல்றாரு நீங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு உள்ள வாங்குறாங்க. அப்படி ஒரு நீண்ட ஆரோக்கியமான வாதம் 10 நாளா நடந்திருக்க போது 11ஆவது நாளா இந்த செய்தி வருது. என்ன பண்ணிட்டான் எல்லாரும்? மோடியை விட்டாச்சு. அண்டா போனதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல, யானை போனது கண்ணுக்கு தெரியல. ஒரு கொசு உள்ள வந்தோன்னா கொசு மட்டுமே பேசிட்டு கல்விச்சூழல் கெட்டு போச்சு வாதத்துக்கு உள்ள வந்திருக்கு. இப்போ இந்த வாதத்தை நாம் கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் பெருமையோடு சொல்லுகிறேன். உடனே இல்லைங்க அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அவருக்கு சாமி கும்பிடுறாருங்க, அவர் எப்படிங்க நம்ம ஆளுக்கு அடுத்த அடி அடிக்கிறான். நான் இதை அந்த ஐயா பேச வேண்டும் என்பதற்காகவே இதை ஐயா உங்களுக்காக வைக்கிறேன். நீங்க அதுக்கு விளக்கத்தை கொடுக்கணும். ஏன்னா நீங்க உங்களுடைய பேராசிரியர்கள் இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அரசியல் சூழலை கல்வி என்பது முக்கியமாக சொல்றேன். அவர் சாமி கும்பிடுறாருங்க, கடவுள் வழிபாடு என்பது அவர் தனிப்பட்ட உரிமை. இல்லைங்க அவருடைய வாரிசு என்னங்க, அவர் எப்படிங்க, அவர் உதயநிதிக்கு ரசிகர் மன்றம் வச்சாருங்க. பேசலாம், இன்னைக்கு பல பேர் பேசுறான். அண்ணன் வைரமுத்த ஒரு கவிதை எழுதியிருந்தார், ஒரு அற்புதமான கவிதை. தாத்தா பேரை வாங்கணும் தம்பியா, தாத்தா பேரை வாங்கணும் தம்பின்னு. இன்னைக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைமை எது என்று எல்லோரும் மௌனமா இருந்தாங்க. ஐடியாலஜிக்கலி ஒரு ஆள் வேணுங்கன்றாங்க. இன்னைக்கு யாராவது ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைமை யாருன்னு என்று கேட்டால் அண்ணன் உதயநிதி தவிர யாராவது பேச முடியுமா? அவர் ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா இருக்குங்க. பெரியாருடைய அந்த சுயமரியாதை பற்றும் கலைஞருடைய சமயோகதி அந்த புத்தியும் அவருக்கு இருக்குன்னு நம்ம பெருமையோடு சொல்றோம்ல. அப்படி மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி அவர் இருக்கிற போது அவருக்கு பின்பற்றி இயக்குகிற இதயங்கள் பல பேர் இருக்கிறார்கள். அண்ணன் முகம் நமக்கு தெரியும். ஆனால் அன்பிலார் என்கிற பெரியாரின் பெருந்தொண்டன் புரவலர் அன்பில் தரும்பலிங்கம் என்கிற அந்த மனிதன் இருக்கிறார் அல்லவா, அவர் யார் தெரியுமா? பேரறிஞர் அண்ணாவிற்கும் தந்தை பெரியாருக்கும் யுத்தம் நடக்கிறது, அரசியல் யுத்தம் தான்.
பல பார்ப்பனர்கள் எழுதி எழுதி தீர்த்தான். பல பேர் நயவஞ்சகத்தை தீர்த்தான். நம்மாலும் சில பேர் குளிர் காய்ந்தார்கள். ஒற்றை மனிதனான் என்று தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் சேர்த்த பெருமை அன்பிலார் ஒருவருக்கு மட்டுமே பொருந்தும். காரணம், அவருக்கு தெரியும் நான் பெரியாரின் பெருந்தொண்டனாக இருக்கிறேன். அதிகார அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என் அண்ணன் அண்ணா வர வேண்டும் என்று நின்று நின்று உழைத்த அந்த அன்பில் தருமலிங்கத்தின் பேரன் கல்வித்துறை அமைச்சர் அந்த என்னங்க செஞ்சாருன்னு கேட்குறாங்க. எண்ணும் எழுத்துங்கிற திட்டத்தை பள்ளிக்கு போய் பாருங்கள். ஸ்மார்ட் கிளாஸ் நீ பார்க்குறீங்களா? இந்த பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல, பள்ளி நிர்வாகத்துக்கு தான் சொல்லணும். ஆனால் எல்லா அரசு பள்ளியும் ஸ்மார்ட் கிளாஸ் வந்துருக்கு. ஆங்கில பயிற்சியும் தமிழ் பயிற்சியும் இருக்கிறது. உடனே ஆங்கில பயிற்சி கொடுக்கலாமாங்கிறான். இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளியுடைய கல்வி நிலை இந்தியாவில் எந்த நிறுவனங்களும் கிட்டே வர முடியாது. அந்த அளவுக்கு அடிப்படை விதையை இந்த 3 ஆண்டுகளில் போட்டிருக்கிறது. நிர்வாக சிக்கல் என்றால் சுட்டிக்காட்டணும். நிர்வாக சிக்கலுக்கு சுட்டிக்காட்டணும். நிர்வாக சிக்கல் சுட்டிக்காட்டும் போது அவர் கருப்பா இருக்காருங்க, வெள்ளையா இருக்க நவீன பார்ப்பனியத்தை இப்போதும் சில பேர் கடைபிடிக்கிறார்கள். முட்டி மோதி தள்ளுவதற்கு அது உறுதியாக இது திராவிட நிலம் உறுதியாக நிற்கும். இந்த கல்வி கொலை மீது யுத்தம் நடத்துகிற மோடி மீதும் ஆளுநர்கள் மீதும் போதொடுக்க வேண்டிய முக்கியமான நேரம் இந்த நேரம். அவன் 2000 கோடி இதுவரைக்கும் கொடுக்கன்னு சொல்லலை. புதிய கல்விக் கொலையை ஏற்றுக்கிட்டா தரங்கிறான். 4 நாளாக யாராவது பேசணுமா? அதை எந்த டிவிலையும் விவாதம் இல்லை 4 நாளாக. அதற்கு மாறா அந்த மனநோயாளி என்ன சட்டை போட்டிருந்தான், என்ன விமானத்தில் போனால், அந்த முனிவர் யார், சித்தர் யாருன்னு ஒரு கருத்தியல் யுத்தத்தை ஒரு கர்மாந்திர யுத்தத்தை நோக்கி நகர்த்தியாச்சு. அப்போ இந்த கல்விச்சூழல் கொடுத்து இந்த நூலில் அந்த கல்விக்கான ஆணையங்கள் குறித்து மிக தெளிவாக பேசுகிறது. 2வது சமூக நீதி ஆணையங்கள் குறித்து மிக முக்கியமான நேரம் இல்லை, பெரியவங்க இருக்காங்க. அதில் 1912ஆம் ஆண்டு ராயல் கமிஷன், இதுவரைக்கும் புத்தகங்கள் பேச மறுத்ததோட முக்கியமானது ராயல் கமிஷன். அந்த ராயல் கமிஷன் தான் ஏன் இடஒதுக்கீடு வேண்டும், இந்தியாவில் ஏன் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற முதல் டிபேட்டை, விவாதத்தை சட்ட ரீதியாக ஆங்கிலேயர் ஏற்படுத்திய முதல் கமிஷன். ஏன் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு? இந்தியாவுடைய சோசியல் அண்ட் எஜுகேஷன் என்னவாக இருக்கிறது? இடஒதுக்கீடு ஒன்று வேண்டும் என்பதை ராயல் கமிஷன் முதலில் அறிவிக்கிறது. அதற்கு முன்பு ஐயா ரெட்டைமலை சீனிவாசனும் ஐயா அயோத்திதாசர் போன்றவர்களும் இங்கு வந்திருந்த பல தீவிரர்கள், பெருமரியாதைக்குரிய சர்பேட்டி தியாகராயர் போன்றவர்களும், நம்முடைய முன்னோர்கள் நடேசனார் போன்றவர்களும், பன்னீர்செல்வம் போன்றவர்களும் தொடர்ச்சியாக எழுதி இந்த ராயல் கமிஷன் என்கிற கமிஷன் முதல் முறையாக, குறிப்பாக தென்னிந்தியா தான் அது களமா அமைது. இந்த ராயல் கமிஷனோட கமிஷனை போட்ட பின்பு, அது சென்னை மாகாண அரசு போட்டதான ராயல் கமிஷன், இந்தியாவில் வேற எங்கேயுமே போடல. ராயல் கமிஷனை சென்னை மாகாண அரசு போடுது. அப்புறம் பிரிட்டிஷ் அரசு, அந்த அரசு தான் இந்தியாவில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று முதல் சட்ட ஆணையம். அப்புறம் நீதி கட்சி வருது. அந்த நீதி கட்சி அதைத்தான் அப்படியே கம்யூனல் ஜியோவா மாற்றும். ராயல் கமிஷனுடைய ரிப்போர்ட் அடிப்படையாக வைத்து ராயல் கமிஷன் என்கிற சட்ட ஆவணத்தை கையில் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு கம்யூனல் ஜியோ போடுறோம் அப்படின்னு 21 நம்ம போடுறோம். போட்டுட்டு அந்த கதை நமக்கு தெரியும், அப்படியே நிலுவையில் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நீதி கட்சி உறுப்பினர்களாக காங்கிரஸ் பெரிய தந்தை பெரியார் அந்த கம்யூனல் ஜியோ கொண்டு வான்னு பேசுறார். ஏறத்தாழ 8 ஆண்டு காலம் தந்தை பெரியாருடைய முதல் போராட்டத்தால் தான், தந்தை பெரியார் எங்க அந்த கிழவன் ஒற்றை மனிதர் போராட்டத்தான் காங்கிரஸ்குள் இருந்து கொண்டு காங்கிரஸையும் பேச வைத்து, வெளியே இருக்கக்கூடிய நீதி கட்சியும் பேச வைத்து, நீதி கட்சியை 28ஆம் ஆண்டு கம்யூனல் ஜியோ என்கிற ஆணையை நடைமுறைப்படுத்துவதற்கு தொடக்கம் ராயல் கமிஷன் என்கிற ஒரு அற்புதமான ஆவணத்தை இந்த நூல் பேசியிருக்கிறது. அந்த 28 அந்த கம்யூனல் ஜியோ தான் 1950 இந்தியாவுடைய அரசியல் சட்ட நடைமுறைக்கு வந்த பின்பு எல்லா ஆளார் ஈக்குவல் கம்யூனல் ஜியோ செல்லாதுங்கிறான். அப்ப இந்தியாவில் முறையா திராவிடம் என்ன செய்து கிழித்தது என்று கேட்பவரிடம், எதை திராவிடம் செய்து என்பவரிடம் இந்திய அரசியமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருகிற போது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சரத்து 16(4) வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுத்திருந்தார். இங்க இருக்கிற இடஒதுக்கீடை, அந்த உரிமையை அனுபவிக்கிற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களும் வேலைக்கு போக வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு என்ற முறையை அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தில் அங்கீகரித்திருந்தார். ஆனால் கல்வியில் இல்லாத போது பெரியார் என்கிற அந்த கிழவன் தான் முதல் முறையாக அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்கிற போராட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு நம்ம பாதிப்புக்கு வந்த பின்பு ராயல் கமிஷனை கையில் எடுத்து சட்ட ஆவணம் நமக்கு இருக்கிறது, நீங்க திருத்தலாம் என்கிற போராட்டத்துக்கு பின்புதான் இந்தியாவிலேயே இன்னைக்கு எங்க தாத்தா ஆடுமாடு மேய்ச்சார். எங்க தாத்தாவை சாதாரண சாமானி ஐயா தாத்தா தென்னவன் சொன்னல, எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எங்க தாத்தாவுக்கு, எனக்கு தாத்தாவுக்கும் கொள்கை உறவு இல்லை, ஆனால் எனக்கு தாத்தாவுக்கு குடும்ப உறவு இருக்கு. ஏன்னா அரசியலாக எங்கள் தாத்தாக்கள் சொல்லும் போது எங்கள் தாத்தாவுக்கு தலைவராக அவர் இருந்தவர்.
சாதாரண ஆடு மாடு மேய்க்க குடும்பத்தில் பிறந்த அன்னைக்கு மாஸ்டர் பிளான் டிகிரி வச்சிருக்கேன்னா அன்னைக்கு தந்தை பெரியார் போராடிய போராட்டம் தான் இடஒதுக்கீடு திருத்த வைத்தது. அந்த வரலாற்றை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறது இந்த ராயல் கமிஷன் வரலாற்றை. அதுக்கடுத்து வந்தக்கூடிய அது தொடர்ச்சி, பெரியார் தொடர்ச்சி. அதுக்கடுத்து மண்டல் ஆணையம். மண்டல் ஆணையத்துக்கு அந்த ராயல் கமிஷன் முக்கியமாக ரிப்போர்ட்டாக இருக்கு. இது தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய கடைசியா இந்த நூல் இன்னும் சில விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும். தற்கால சூழலில் என்று ஒரு பதிப்பு வச்சிருக்கீங்க. அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற நிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். அது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அது ராயல் கமிஷன் தொடர்ச்சியாக ஒரு வரலாற்று ஆவணத்தை வைத்துக்கொண்டு நாம் இன்றைய நிலையில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, சோசியலி, எஜுகேஷனலி இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை நாம் அடைய முடியும் என்கிற அந்த நிலை வருவதற்கு அந்த ராயல் கமிஷன் முக்கியமாக இருக்கிறது. அது குறித்து இந்த நூல் பேசியிருக்கிறது. இன்றைய சூழலில் பெருமரியாதைக்குரிய இந்தியாவுடைய வளர்கிற தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இறுகப்பட்டிருக்கிறார். சோசியலி, எக்கனாமிக்கலி என்பதை செக்குலர் போர்ஸாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கம் ரொம்ப நாள் கழித்து காங்கிரஸ் வாயை திறந்திருக்கு. மகிழ்ச்சி. இந்த ஊரில் எனக்கு 2009 காங்கிரஸ் ஓட்டு போடக்கூடாது தெருவா சுற்றணும். அடிக்கிற காங்கிரஸ் கட்சி இங்கே தான் பார்த்துருக்கேன். நான் அண்ணா சிலைக்கு வரக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் செய்யும் இந்த காயம்னா காங்கிரஸ் கட்சி அடிச்சது வந்தது தான். ஆனால் நான் சொன்னேன், ராஜீவ்காந்தி சொல்கிறேன் காங்கிரஸ் ஓட்டு போட சொன்னால் யார் அடிக்காமல் இருப்பாங்க. அப்படி அடிக்கிற போது இன்னைக்கு உண்மையிலேயே பெருமைப்படுகிறோம். ராகுல் காந்தி என்கிற இந்தியாவுடைய ஒரு பெரிய நம்பிக்கையாக ஒரு செக்குலர் போர்ஷன் தலைவராக வளர்ந்திருக்கிறார். பெரியாரின் பேரங்க தான் ராகுல் காந்தியை தூக்கி கொண்டாடுகிறோம். ஏன்னா அவருடைய தத்துவம் அது. எங்களுக்கு தனி மனித பகை இல்லை, தனி மனித விருப்ப விருப்பல்ல, தத்துவத்தின்பால் பற்றுக் கொள்கிறோம். அவர் செக்குலர் எங்கள் தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார். சோசியலிஸ்ட் வேண்டும் ஏற்றுக்கிறார். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கிற நிலையை நாம் மீண்டு கொள்ள வேண்டும் என்றால் மண்டல் ஆணையமும் அதற்கு முன்பு இங்கே கலைஞர் அமைத்த சட்டநாதன் அந்த ஆணையமும் இது குறித்தெல்லாம் இந்த நூல் பேசியிருக்கிறது. இறுதியாக இந்த மாநில சுயாட்சி பேரறிஞர் அண்ணாவுடைய விழில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை எதென்று யாராவது கேட்டால் நான் என்னுடைய ஆய்வுக்கு அறிவுக்கு உட்படுத்தப்பட்டு முதல் எதென்று கேட்டால் அது மாநில சுயாட்சி என்று தான் சொல்லுவேன். அப்போ சாதி ஒழிப்பு இல்லைங்களாங்க, மொழி விடுதலை இல்லைங்களா, பெண் விடுதலை இல்லைங்களா என்றால் மாநில சுயாட்சி பெற்ற சுய நிர்ணய செல்ஃப் பெட்டர்மெண்ட் ஸ்டேட் இல்லை. அதை நான் அது பேசினா இப்போ அது சட்டவிரோதமாக போயிடும். தனி நாடும் இல்லை. ஆனால் மாநில சுயாட்சிங்கிற அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட ஒன்று வந்தால் உண்மையிலேயே அரசமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பொருளியல் இருக்கிற, சட்டம் செய்கிற உரிமை இருக்கிற அதிகாரத்தோடு அரசு வந்துவிட்டால் சமூக நீதியை சரி செய்து விடலாம், சாதிவாரி கணக்கு நடத்திடலாம், பெண் விடுதலையை அங்கீகரிக்க முடியும், சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை கொண்டு வர முடியும். அப்போ அதனால தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கு என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டது மாநில சுயாட்சி தான் என்று சொன்னார். இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் எப்படி திருத்தப்பட வேண்டும் அதற்கு 1969ஆம் ஆண்டு ராஜமன்னார் குழு அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த புத்தகத்தில் மிக நுணுக்கமாக செய்ய சொல்லியிருக்கிறார். 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் டெல்லியில் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அவர் இருக்கக்கூடிய மாநில ஒன்றிய மாநிலத்துக்கான உறவுகள் குறித்து அண்ணா அவர்களுடைய பேச்சும் அதுதான் ராஜமன்னார் குழுவாக முத்தமிழர் கலைஞரால் கொண்டு வரப்பட்டது. இதுவரைக்கும் காஷ்மீர் மாநிலம் அங்கெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான 2 அரசியல் சட்டம் இருந்தது. அதை மோடி அரசு காலில் போட்டு தூக்கி மிதித்து விட்டது. இந்தியாவுக்கு 2 அரசியல் சட்டம் இருந்தது. ஒன்று காஷ்மீர் அரசியல் சட்டம், இன்னொரு இந்தியாவுடைய அரசியல் சட்டம். காஷ்மீர் அரசியல் சட்டம் இருக்கிற அந்த சுய நிர்ணய தன்மை இல்லாத உண்மையான சுயாட்சி இருக்கக்கூடிய காஷ்மீர் மாநிலத்தை அரசியல் சட்டம் போல் இந்தியாவில் பல்வேறு அரசியல் சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவின் கனவு. அதுதான் திராவிட முன்னேற்றத்தின் கனவு. இது அரசியல் சட்டத்தை சிதைக்கிற முயற்சி அல்ல, இது அரசியல் சட்டத்தை எரிக்கிற முயற்சி அல்ல. நான் பழைய கூட சொல்றேன், இல்லைங்க நீங்களாம் கருப்பு சட்டக்காரங்க அரசியல் சட்டத்தை எரிக்கன்னு சொன்னீங்களே, நம்ம ஆளுகளை ஆமாங்க அதெல்லாம் இல்லை. தந்தை பெரியார் மிக தெளிவாக அரசியல் சட்டத்தில் சரத்து 372ஐயும் சரத்து 13ஐயும் தான் கொளுத்தினார். ஒட்டுமொத்த நூலை அவர் கொளுத்தல. ஏன் கொளுத்தினார்னா 372ல கஸ்டமரி பிராக்டிஸ் இருக்கிற பழைய பழக்க வழக்க சட்டங்கள் செல்லும் என்கிற விதி இருந்தது. அந்த 372 சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் இங்க பழக்க வழக்க சட்டமா இருக்கக்கூடிய பழக்க வழக்கம்னா நீங்க என்ன ஆளுங்க, நாங்க இந்த சாமி கும்பிட்ற ஆளுங்க, நாங்க இந்த சாதிக்காரங்கிற பழக்க வழக்கம். இந்த பண்பாட்டு சட்டம்லாம் பாராளுமன்றம் சட்டம் இயற்றி தீர்க்கிற வரை அந்த சட்டம் செல்லும் என்பதால் தான் உண்மையிலேயே தந்தை பெரியார் என்கிற அந்த அரசியலில் அறிஞர், ஏன் தந்தை பெரியாரிகளை கொலையார் சொல்ல முடியாது, சட்டம் படித்த பல பேருக்கு தோன்றாத அறிவு தந்தை பெரியாருக்கு ரெண்டு உறுப்பம் எடுக்கிறார். இந்த 372ஐயும் 13 எடுத்து இது 2ஐயும் கொடுத்துங்கடாங்கிறார். அதோட இன்னொன்னையும் சொன்னார், அரசியல் சட்டத்தை இப்பெல்லாம் கடைசி உறுப்பு இருக்கு, 375 உறுப்பு இருக்கு. நான் எல்லா இடத்தையும் சொல்றத ரிப்பீல் இருக்குது, நீக்கப்பட்டதும் இருக்குது.
நீக்கப்பட்டது என்னன்னா எல்லாத்தையும் நீக்கிட்டான். இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நீக்கிட்டான், இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் ஆக்ட் 1935 நீக்கிட்டான், இந்தியாவிற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் இயற்றிய அத்தனை சட்டங்களும் செல்லாதுன்ட்டான். ஆனா 1948 பிரிவி கவுன்சில் ஆக்ட் மட்டும் செல்லுன்ட்டான். இது எல்லாம் அமைதியா இருந்தோன்னா பெரியார் கேட்டாரு, இது மட்டும் ஏன் செல்லுன்னு சொல்றான், ஆய்வு பண்ணிட்டாரு. ஆய்வு பண்ணிட்டு சொன்னாரு, இந்த ரிப்பில் அயோக்கியத்தனம் இருக்கு. இந்த 1948 பிரிவி கவுன்சில் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, பிரிவி கவுன்சில் நீதிமன்றம் போட்ட தீர்ப்புகள் எல்லாம் செல்லுன்னு இருக்கு. அப்ப பிரிவி கவுன்சில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு போட்டான் ஆய்வு பண்றாரு. ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அந்த உத்தரவுக்கு அது நீண்ட நேரம் எடுத்துட்டு போனோம்னா, அந்த உத்தரவு போன முன்னாடி பிரிவி கவுன்சில் முறையா சொல்றான், இந்தியாவில் இருக்கிற சாதிய பழக்க வழக்கம், பெண் உரிமை, மேலோர் கீழோர் என்கிற பிறப்பின் அடிப்படையில் வர்ணம், இது செல்லுன்னு முதன்னு பிரிட்டிஷ் கவுன்சில் உத்தரவு போடுறான். அந்த உத்தரவை பாதுகாத்து வச்சுக்கிறான். அதனாலதான் ரிப்பீல்ல கொண்டு போய் இதுவரைக்கும் இந்த நிலை வரை பிரிவி கவுன்சில் போட்ட சட்டம் செல்லுங்கிறான். ஏன்னா பிரிவி கவுன்சில் முறையா சட்டப்படி சனாதனம் செல்லும் என்கிற உத்தரவை சொன்னது. இதை பெரியார் கடிதம் எழுதுகிறார். அதோட நிறுத்தல. காஞ்சி சங்கரருக்கு, பெரியவாள் என்று சொல்கிற காஞ்சி சங்கரருக்கு வேர்த்துருச்சு. கிழவன் நாயக்கன் கடிதம் எழுதுறான், சிக்கல் இருக்குன்னு அக்னிகோத்திர தாத்தாத்திரியை கூப்பிட்டு போய் ராஜேந்திர பிரசாத்தையும் ராதாகிருஷ்ணனையும் பாரு, எதையாவது முட்டாத்தனமா நீக்கிட போறாங்க, அதை நீக்கிட்டா தலையில பிறந்தவன் பாவம் புண்ணியம் காலில் பிறந்தவன் பேசிட்டு தெரிய முடியாது, சட்டப்படி ஒன்னாயிருன்னு அவர் சொன்னதுனால அவர்கள் பாதுகாத்தார்கள். அதைத்தான் தந்தை பெரியார் கொளுத்தினார். ஒட்டுமொத்த சட்டத்தை கொளுத்தல. அப்ப நாமும் சில பேர் அண்ணன் அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றினார், அதனால் அது புனிதம். அதுவும் அல்ல. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொன்னதென்றால், இந்தியாவோட அரசியல் சட்டம் மதச்சார்பின்மையை பாதுகாத்து, செக்குலரிசத்தை சோசியலிசத்தை பாதுகாத்து, உண்மையில் பொலிட்டிக்கல் லிபர்ட்டி பேச்சுரிமையை பாதுகாத்து அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் கொடுத்து பேசுகிற, ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் கொடுத்து பேசுகிற, மாநிலம் சார்ந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் மாநில சுயாட்சி குறித்து திருத்தப்பட வேண்டும் என்கிற உறுதியான வாதத்தை பேரறிஞர் அண்ணா வைத்தார். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதயம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. அதை மிக தெளிவாக ராஜமன்னார் குழு ஆராய்வு செய்தது. அதுக்கடுத்து 1983 இந்தியா முழுக்க அமைக்கப்பட்ட சர்க்காரியா குழு ஆய்வு செய்தது. பூச்சி ஆணையத்தை பற்றி நீங்கள் எழுதியிருக்க வேண்டும், கொஞ்சம் சேர்த்திருக்கிறதுல. நான் பூச்சி ஆணையம் மிக முக்கியமான ஆணையம். இந்த 3 ஆணையங்களையும் சேர்த்து எது மாநில உரிமை என்கிற டிஃபனை நாம் கொண்டு வர முடியும். அந்த வாதங்களை உற்படுத்துகிற இடமாக இந்த நூல் ஒரு அற்புதமான நூல். ஒரு மேலோட்டமாக இருந்தால் கூட ஆய்வாளர்களுக்கு உடனடியாக எடுப்பதற்கு, ஆணையம்னா என்னன்னு எடுக்கிறதுக்கு இந்த நூல் மிகப்பெரிய. இந்த நூலை ஒரு நாள் படிக்கிற போது நான் இந்த படித்து முடிச்ச முன்னாடி நான் பல தேடல் பண்ண வேண்டியிருந்துச்சு. இது என்ன ஒரு வரலாற்று ஆவணத்தை, தொடக்கத்தை தோழர் சொக்கலிங்கம் தொடங்கி இருக்கிறார். இந்த நூலை எல்லோரும் வாசியுங்கள். எப்படி கல்வி நம்மளிருந்து பறிபோனது, அதற்கு எந்த ஆணையம் உறுதியாக இருந்தது, எப்படி மாநில சுயாட்சி கொடுத்து நாம் நீண்ட நெடிய இலக்கு வைக்க வேண்டும். ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இலக்கு முக்கியம். பேரறிஞர் அண்ணா அதை தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாநில சுயாட்சி என்று சொன்னார். முத்தமிழர் கலைஞர் அதை மிக மிக தெளிவாக 50 முழக்கங்களாக மாற்றி 5வது முழக்கமாக மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்று சொன்னார். நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் இப்போது ஒன்றியம் என்கிற சொல்லை முதல் தமிழ் சமூகத்தை விதைத்திருக்கிறார். ஒன்றியம் என்றால் எது ஒன்றியம் என்கிற வாதம் இருக்கிறது. யூனியன் என்ன? யூனியன் என்றால் அப்ப இந்தியா அமெரிக்காவில் இருப்பது போல, அமெரிக்காவில் இருக்கிற மாகாணங்கள் பிரிந்து போகிற தனிநாடு உரிமை பெற்றவை. அலாஸ்கா என்று நினைத்தால், வாஷிங்டன் என்று நினைத்தால், புளோரிடா என்று நினைத்தால் தனிநாடாக போய்விடலாம். நாம் அதை கேட்கவில்லை. இங்கிலாந்துக்குள் இருப்பது போல, இங்கிலாந்துக்குள் இருப்பது போல் நாங்கள் ஒன்றாக இணைந்தே இருப்போமா அரசின் ராணிக்குள்? அந்த ஒற்றையாட்சியும் நாங்கள் கேட்கவில்லை. அதற்கு மாறாக இந்தியா என்கிற நாட்டுக்குள் இருந்து கொண்டு பாதுகாப்பையும் வெளியுறவையும் அஞ்சல் போக்குவரத்தை மட்டும் நீ வைத்துக்கொள், அதற்கு நாங்கள் வரி கட்டுகிறோம், மற்றவை அத்தனையும் மாநில அரசுக்கு கொடு. ஆளுக அரசு திமுகவா அதிமுகவா இல்லை மனநோயாளி பல பேர் முதலமைச்சர் கனவில் இருக்கான், யாருன்னா வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு ஸ்டேட் அட்டானமஸ் என்கிற அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவின் கனவாக இருந்தது. அதைத்தான் முத்தமிழர் கலைஞர் சொன்னார். அதைத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய அன்பு தூக்கி சுமக்கிறார். வருகிற திராவிட தலைமுறையும் அதைத்தான் தூக்கி சுமக்க வேண்டும். அதற்கு இந்த நூல் ஒரு ஆதாரமான நூலாக இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.